ஹலோ மக்களே, சிவா ஆயிலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரித்திகாவும் சந்தேகப்பட்டு நம்ம ஆயிலி சிவாவை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நம்ம ஆயிலியை பார்த்து ஒருத்தங்க சல்யூட் அடிக்கிறாங்க. என்னடா இவளுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரித்திகாவுக்கு ஒரு கட்டத்தில் ஆயிலியும் சிவாவும் தான் அந்த அதிகாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. இனி ரித்திகாவோட ஆட்டம் எதுவுமே நம்ம ஆயிலிக்கிட்ட பழிக்காதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சிவாவும் ஆயிலியும் அவங்க ஹை ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொன்ன உடனே சரி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ரித்திகாவும் என்னடா இது, இவங்களோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே அப்படி சொல்லும்போது ரேவியும் நம்ம ரித்திகா கிட்ட வந்து ஆமாம் சிஸ்டர், நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சே ஆகணும், இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லும்போது நம்ம ரித்திகாவும் சரி அவங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கார் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் ரவியும் சேர்ந்து காரில் அப்படியே நம்ம சிவா ஆயிலியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இணைந்த நம்ம சிவா ஆயிலி கிட்ட பாசத்தை வெளிப்படுத்தினாலும் நம்ம ஆயிலி வந்து அதை கண்டுக்காமல் இருக்காங்க. இந்த வாட்டி சிவா கிட்ட பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் டீமில் உள்ளவங்க எல்லாருமே என்ன இது இவ்வளோ நேரம் ஆகியும் ஏடி மேடமே சாரையும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே அங்கே உள்ளவங்களும் என்னாச்சு சார் இவ்வளோ நேரமாக ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் ஆமாம் வழி நடுவில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் இருந்துச்சுல அதனால தான் லேட் ஆகிட்டு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சரி இனி தானே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் நான் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆயிலியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு 2 பேரும் போகிறாங்க. இதை வந்து நம்ம ரித்திகா எல்லாம் கவனிச்சுட்டே வராங்க. ரவி ரித்திகா கிட்ட என்ன இங்கே வந்து நிறைய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, பார்த்தா வந்து பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐயலியை பார்த்த உடனே ஒருத்தங்க சல்யூட் அடிக்கிறாங்க. அதை கவனிச்ச உடனே ரித்திகா எல்லாம் அப்படியே குழம்பி போயிருக்கிறாங்க. என்னாச்சு இந்த ஐலியை பார்த்த உடனே எதுக்காக சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ரவியும் ஆமாம் இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு அது எல்லாமே உறுதியாயிடுச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நமக்கு மறைச்சிட்டே இருக்காங்க. இவங்க நிஜமாவே உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்லைன்னா நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரவி வந்து நம்ம ரித்திகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ரேஷ்மாவும் எப்படி அது இந்த ஃபங்க்ஷன்ல வச்சு நம்ம சிவா கிட்ட மனசுல உள்ளது எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படிங்கிறதுல உறுதியாவே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சிவாவை பார்த்தோன்னே ரேஷ்மாவும் எத்தனை நாளாட்டு இவ்வளோ நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அயலிக்கு அதை பார்க்கும்போது பொறாமே இருக்கு. ஆனால் அதெல்லாம் வெளிப்படுத்தாம இருக்காங்க. நம்ம சிவாவும் வழக்கம் போல அயலியை வெறுப்பதுக்காக ரேஷ்மா கிட்ட நல்லபடியா பேசிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்த ரவியும் சரி நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டுபிடிச்சு ஆகணும். இத்தனை நாளாட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஏமாத்திட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டே இருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கணும், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா கிட்ட சொல்லும்போது ரித்திகாவும் இரு ரவி வந்து நம்ம இப்படியே போனால் அவள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவா, நாம் வந்து மாறு விஷயத்தில் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா ஒரு காஸ்டியூமில் போகிறாங்க. ரவியும் சேர்ந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் போய் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சீஃப் கெஸ்டாட்டு விஜயகுமார் சாரே இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம சிவாவும் அவங்ககிட்ட பேசும்போது இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த ரித்திகாவும் இவ்வளோ பெரிய ஆஃபீஸர்ஸ் கிட்ட எல்லாமே இந்த ஐலி அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் யோசிக்கிறாங்க. அப்படி சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே பார்த்த உடனே ரித்திகாவுக்கு சந்தேகம் கூடுதலாக வருது. அப்படி நம்ம ரவிக்கிட்ட வந்து பார்த்தியா இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, இவங்க ஏதோ ஒரு ஆஃபீஸர்ஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ரேஷ்மா வேற நம்ம சிவா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது இதை வந்து ரித்திகா கவனிச்சிட்றாங்க. என்னது இது, இந்த சிவாவுக்கு தான் ஏற்கனவே மேரேஜ் ஆகிட்டு அதுவும் அயலிக்கு முன்னாடி வச்சு இப்படி சொல்கிறாளே அப்படி கேட்கும்போது நம்ம சிவாவும் ரேஷ்மா கிட்டே என்ன ரேஷ்மா எப்போ போல நீ விளையாடாத அப்படி சொல்லும்போது இல்லை நான் சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. அயலி இதெல்லாம் பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது ரேஷ்மாவும் என்னது நீங்கள் வந்து உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நடிக்கிறதுக்காண்டி தானே போனீங்க, நம்மளோட வேலைகள் எல்லாம் முடிஞ்ச அப்புறமாட்டு நிஜமாவே இங்கே வந்துடுவீங்க தானே, அதுக்கப்புறம் எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு அயலியை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரித்திகா கவனிச்சிடுறாங்க. என்னது இவங்க 2 பேரும் அப்போ உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா, இத்தனை நாளாட்டு அப்போ எதுக்காக இப்படி ஒரு மாறு விஷயத்தில் இருக்காங்களாம், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தேகப்பட்டது சரியாக தான் இருக்குது, இவங்க நிஜமாவே ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ரித்திகாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ எப்படி அது இதை இந்திராணி கிட்ட நிரூபிச்சே ஆகணும், எவ்வளோ வாட்டி சொன்னாலும் நம்பாமல் இருந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரவிக்கும் ரித்திகாவுக்கும் தெரிய வருது. ஒரு கட்டத்தில் நம்ம விஜயகுமார் சாரும் அயலி சிவாவை கூப்பிட்டு அங்கே பெருமைப்படுத்துகிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா ரித்திகா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்.